மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது மொழிபெயர்ப்பு கலை. மொழிபெயர்ப்பினுடைய பயன்கள், மொழிகளினுடைய வளர்ச்சி, எவற்றை மொழிபெயர்ப்பது, அவற்றில் நாம் செய்ய வேண்டுவன எவை என்பதை பற்றி பார்த்தோம். காலையில் நாம் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பதிலிருந்து இரவு நாம் தொலைக்காட்சியில் காணக்கூடிய செய்திகள் வரைக்கும் அனைத்துமே மொழிபெயர்ப்பின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது. இன்றைய வளரும் நாடுகளில் அறிவியலை உருவாக்க, அரசியலை உருவாக்க, பொருளியலை உருவாக்க, சமூகவியலை உருவாக்க, இலக்கியத்தை உருவாக்குவதற்கும் மொழிபெயர்ப்பு தான் உதவுகின்றது. மனிதர்களையும் நாடுகளையும் காலங்களையும் இணைக்கக்கூடிய நெடுஞ்சாலையாக மொழிபெயர்ப்பானது இருக்கின்றது. காலத்தினால், இடத்தினால், மொழியினால் பிரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மனித இனத்தை இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கின்றது. கடந்த காலத்தை எதிர்காலத்துடன் இணைக்கக்கூடிய அது மனித வாழ்வின் ஒரு பகுதியாகவே இருக்கின்றது. மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி மொழிவளம் ஏற்படுகின்றது. பிற இனத்தவரின் பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம் போன்றவற்றை அறிய முடிகின்றது. அதிலிருந்து நல்லனவற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. பிற மொழிகளினுடைய இலக்கிய அறிவு என்பதும் நமக்கு கிடைக்கின்றது. உலகப்புகழ் பெற்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் இலக்கிய படைப்புகளையும் அறிவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது. கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்ற காரணத்தினால் மொழிபெயர்ப்பினை பயன்கலை என்றே குறிப்பிடுகின்றார்கள். ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளன் சில மொழி மீறல்களை செய்வான். இதன் மூலமாக புதிய இலக்கண விதிகளினுடைய தேவையை அவன் உருவாக்குகின்றான். எந்த மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் சரி, எதை மொழிபெயர்ப்பது என்ற முன்னுரிமையானது இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மொழியில் இருக்கக்கூடிய குப்பைகளானது அப்படியே இன்னொரு மொழிக்கு சென்றுவிடக்கூடாது. பழைய நூல்களையே அறிமுகப்படுத்தும் போக்கை கைவிட்டுவிட்டு புது புது நூல்களையும் அறிமுகப்படுத்துகின்ற நிலையானது வளர வேண்டும். ஒரு குழுவினர் பேசக்கூடிய ஆப்பிரிக்க மொழிகளினுடைய படைப்பாளர்கள் நோபல் பரிசு பெறுகின்றார்கள். ஆனால் அந்த படைப்புகள் நம்மை வந்து அடைவதில்லை. தமிழினுடைய தொன்மையான இலக்கியங்கள் முன்னரே மொழிபெயர்க்கப்பட்டு அறிமுகமாகி இருந்தால் தமிழினுடைய பெருமையானது உலகம் முழுவதும் பரவி இருக்கும். மொழிபெயர்ப்பு நிறுவனங்களை அமைப்பதும், மொழிபெயர்ப்பை கல்வியாக்குவதும், மொழிபெயர்ப்புக்கு உதவக்கூடிய சொற்களஞ்சியங்களை உருவாக்குவதும், மொழியினுடைய சிறப்பு கூறுகளுக்கு இணையான சமன்பாடுகளை உருவாக்குவதும், பட்டறைகள் நடத்துவதும், நூல் வெளியிடுவதும் செய்யப்பட வேண்டும். வெவ்வேறு படைப்புகள் மட்டுமல்லாது துறை சார்ந்திருக்கக்கூடிய நூல் மொழிபெயர்ப்புகளையும் மேற்கொள்ள வேண்டும். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாரதியார் கூறுவதைப் போல தமிழினுடைய புகழையும் நாம் உலகம் முழுவதிலும் சென்று சேர்க்க வேண்டும். இவற்றை பற்றித்தான் நேற்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டுணர்ந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது நீதி வெண்பா. நீதி வெண்பா என்ற இப்பாடலின் வாயிலாக நாம் கல்வியினுடைய சிறப்பினை பற்றி காண இருக்கின்றோம். கல்வியினுடைய சிறப்பினையும் அதனை எழுதிய புலவரினுடைய பெருமைகளை பற்றி நாம் இந்த பாடப்பகுதியில் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? செல்வதற்கு முன்னால் நேற்றைய பகுதியிலிருந்து ஒரு சில வினாக்கள். மொழிபெயர்ப்பை ஏன் பயன்கலை என்று குறிப்பிடுகின்றார்கள்?
கருத்து பகிர்வை தருவதனால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று சொல்கின்றார்கள். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்கின்ற நிலை வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யார்? குலோத்துங்கன். காலத்தால் இடத்தால் மொழியால் பிரிக்கப்பட்ட மனித இனத்தை இணைப்பது எது? மொழிபெயர்ப்பு. நன்றி. தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 106 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. செய்குதம்பி பாவலர். சதாவதானம் என்ற கலையில் சிறந்து விளங்கியவர்தான் செய்குதம்பி பாவலர் அவர்கள். இவர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்ற ஊரை சார்ந்தவர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இடலாக்குடி என்ற ஊரை சார்ந்தவர்தான் செய்குதம்பி பாவலர். இவர் 1874 ஆண்டு பிறந்தவர். 1874 ஆண்டு பிறந்தவர். 15 வயதிலேயே செய்யுள் இயற்றக்கூடிய திறனை பெற்றவர். 15 வயதிலேயே செய்யுள் இயற்றக்கூடிய திறனை பெற்றவர் இவர். உமறுப்புலவர் இயற்றிய சீரா புராணத்திற்கு உரை எழுதியிருக்கின்றார். உமறுப்புலவர் அவர்கள் இயற்றிய சீரா புராணம் என்ற நூலிற்கு உரை எழுதியவர் செய்குதம்பி பாவலர். 1907 ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் பல அறிஞர்கள் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்ட பெற்றவர். சதாவதானி என்ற பட்டம், சதம் என்றால் 100 என்று பொருள். ஒருவரினுடைய புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படுகின்ற 100 செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல், அதுதான் சதாவதானம் என்பது. ஒருவருடைய புலமை திறன், நினைவாற்றல், நுண்ணறிவு இவற்றை சோதனை செய்வதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படுகின்ற 100 செயல்களையும் தன்னுடைய நினைவில் வைத்துக்கொண்டு கேட்கின்ற வினாக்களுக்கு விடையளித்தல் தான் சதாவதானம் என்பது. அத்தகைய சதாவதானம் என்ற கலையில் சிறந்து விளங்கியவர்தான் செய்குதம்பி பாவலர். 1907 ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய விக்டோரியா அரங்கத்தில் பல அறிஞர்கள் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்டப்பெற்றவர். இவர் 1950ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். இவருடைய நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மணி மண்டபமும் ஒரு பள்ளியும் அமைக்கப்பட்டு இருக்கின்றது. இவருடைய அனைத்து நூல்களுமே நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இது அவருக்கு அரசு செய்திருக்கக்கூடிய சிறப்புகளானது. செய்குதம்பி பாவலர் இங்கு பிறந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இடலாக்குடி என்ற ஊரில் பிறந்தவர். எந்த வயதில் செய்யுள் ஏற்றக்கூடிய திறன் பெற்றவர்? 15 வயதில். இவர் எந்த நூலிற்கு உரை எழுதியிருக்கின்றார்? உமரப்புலவர் இயற்றிய சீரா புராணம் என்ற நூலிற்கு உரை எழுதியிருக்கின்றார். சதாவதானி என்று எப்பொழுது இவர் பாராட்டப்பெற்றார்? 1907ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி. சதாவதானம் என்பது சதம் என்றால் 100 என்பது பொருள். ஒருவருடைய புலமை திறனையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவினையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படுகின்ற 100 செயல்களையும் நினைவில் கொண்டு சோதிக்கும்போது விடையளித்தல் தான் சதாவதானம் என்றழைக்கப்படுகின்றது. அந்த கலையில் சிறந்து விளங்கியவர்தான் செய்குதம்பி பாவலர். இவருடைய நினைவை போற்றும் வகையில் அரசு செய்த சிறப்புகளானது: இவர் பிறந்த இடலாக்குடியில் ஒரு மணி மண்டபமும் பள்ளியும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இவர் இயற்றிய நூல்கள் அனைத்துமே
நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இது அரசு இவருக்கு செய்திருக்கக்கூடிய சிறப்புகளானது. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. நீதி வெண்பா. கற்றவர் வழி அரசு செல்லும் என்கின்றது சங்க இலக்கியம். எவரொருவர் கல்வி கற்று சிறந்தவராக இருக்கின்றாரோ, கல்வியில் சிறந்தவராக இருக்கக்கூடிய புலவர்களினுடைய வழி அவரை பின்பற்றித்தான் அரசு செல்லும். அந்த அரசாங்கமானது மன்னர்கள் கற்றவர்களினுடைய வழியில்தான் செல்வார்கள். அவர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை ஏற்று எது நல்லது எது கெட்டது என்பதை அறிந்து அவர்கள் கூறுகின்ற வழியில்தான் அரசாங்கம் என்பது செல்லும் என்று சங்க இலக்கியமானது குறிப்பிடுகின்றது. தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கின்றது திருக்குறளானது. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்று சொல்கின்றது. மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட எப்படி நீரானது ஊறுமோ அதனைப் போல கற்றனை தூறும் அறிவு, நூல்களை கற்க கற்கத்தான் அறிவானது சுரக்கும், அறிவு ஊறும் என்கின்றது திருக்குறளானது. கல்வியை போற்றுவதை புறநானூற்று காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கின்றனர். கல்வியினை போற்றுவதை, கல்வியில் சிறந்தவர்களை போற்றி புகழ்வதை புறநானூற்று காலத்திலிருந்து தற்காலம் இன்றைய காலம் வரைக்கும் தொடர்கின்றார்கள். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பழமொழி இருக்கின்றது. கற்றோருக்கு ஆற்றுணா வேண்டுவது எல் என்று சொல்லப்படுகின்றது. கல்வியில் சிறந்தவராக இருக்கக்கூடியவர் வெளியூர்களுக்கு செல்லும் பொழுது ஆற்றுணா வழிநடை உணவு, அப்பொழுதெல்லாம் தொலைதூரத்திற்கு நடந்து செல்கின்றார்கள் என்றால் வழியில் உண்பதற்காக உணவினை கட்டிக்கொண்டுதான் செல்வார்கள். கட்டுச்சோறு என்று சொல்வார்கள் அதனை. அத்தகைய உணவினை கூட இவர்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியதில்லையாம். ஏனென்றால் இவர்களுடைய சிறப்பை உணர்ந்து, கல்வியில் சிறந்தவர் என்பதை உணர்ந்து அவரை தங்களுடைய வீட்டிற்கு வரவழைத்து அவருக்கு பல்வேறு விதமான உணவினை படைத்து அவருக்கு சிறப்பு செய்வார்களாம். இவ்வாறு கல்வியை போற்றுவதை புறநானூற்று காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் அதனை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்கள். பூக்களை நாடிச் சென்று தேன் பருகக்கூடிய வண்டுகளைப் போல நூல்களை நாடிச் சென்று அறிவு பெற வேண்டும். எப்படி வண்டுகளானது பூக்கள் எங்கிருக்கின்றது என்பதை அந்த பூவிலிருந்து வரக்கூடிய வாசனையை நுகர்ந்து அவற்றை தேடிச் சென்று அதில் இருக்கக்கூடிய தேனை பருகும். அப்படி பருகக்கூடிய அந்த வண்டுகளைப் போல நல்ல நல்ல நூல்கள் எங்கிருக்கின்றது என்பதை தேடிச் சென்று அவற்றை கற்று நம்முடைய அறிவினை நாம் வளர்க்க வேண்டும். புரிந்ததா மன்னர்களே? பூக்களை நாடிச் சென்று தேன் பருகக்கூடிய வண்டுகளைப் போல நல்ல நூல்களை நாடிச் சென்று நாம் அறிவினை பெற வேண்டும். பாடலினை காண்போமா? அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. புரிந்ததா மன்னர்களே? மீண்டும் ஒருமுறை என்னோடு சேர்ந்து பாடலாமா? அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும்
கல்வி என்றே போற்று. நன்றி. அருளை பெருக்கி அறிவை திருத்தி. அருளினை பெருக்கி, அருள் என்றால் கருணை, கருணையை பெருக்கி எதனை பெருக்க வேண்டும்? கருணையை பெருக்க வேண்டும். கருணையை பெருக்கி அறிவை திருத்தி நம்முடைய அறிவினை சீராக்கி. கருணையை பெருக்கி நம்முடைய அறிவினை சீராக்கி மருளை அகற்றி. மருள் என்றால் மயக்கம். மயக்கத்தினை அகற்றி நமக்கு ஏற்படக்கூடிய மயக்கங்களை, கல்வியை பற்றி நாம் நினைக்கக்கூடிய உலகப் பொருள்களிடம் ஏற்படக்கூடிய அந்த மயக்கம் என்ற உணர்வினை, செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த மயக்க உணர்வினை அகற்றி மதிக்கும் தெருளை, மதிக்கும் தெருளை, மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய தெருளை, தெருள் என்றால் அறிவு, அறிவினை அறுத்துவதும் தெளிவு செய்வதும், மயக்கத்தினை நீக்கி போற்றக்கூடிய அறிவிற்கு தெளிவினை தந்து ஆவிக்கு, நம்முடைய உயிருக்கு, நம்முடைய உயிருக்கு அருந்துணையாய், அரிய துணையாக, உற்ற துணையாக இன்பம் பொருத்துவதும் இன்பத்தை சேர்ப்பதும் கல்வி என்றே போற்று. கல்வி என்ற ஒன்றுதான் என்று போற்றுவோம் என்று சொல்கின்றார். கருணையை பெருக்கி நம்முடைய அறிவினை சீராக்கி மயக்கத்தினை நீக்கி போற்றக்கூடிய அறிவிற்கு தெளிவினை தந்து நம்முடைய உயிருக்கு அரிய துணையாக இருக்கக்கூடிய இன்பத்தை சேர்ப்பது கல்வி ஒன்றுதான். ஆகவே அந்த கல்வியினை போற்றி கற்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஏனென்றால் கல்வி என்ற ஒன்றுதான் நம்மை சிறப்படைய செய்யும். கல்வியில் சிறந்தவர்களைத்தான் இவ்வுலகத்தினர் போற்றுவார்கள். கல்வி கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லப்படுகின்றது. கற்றவர் எவ்வழியோ மன்னனும் அவ்வழியே என்று சொல்கின்றார்கள். அத்தகைய கல்விதான் நம்மை சிறப்படைய செய்யும். பிற உயிர்களின் மீது கருணையை பொழிவதும், பிற உயிர்களிடத்தில் கருணையை பொழியச் செய்வதும், நம்முடைய அறிவினை சீராக்குவதும் கல்விதான். பிற உயிர்கள் மீது நாம் இரக்கம் காட்டுவதற்கும் நம்முடைய அறிவை மேலும் வளப்படுத்துவதற்கும் உதவக்கூடியது கல்வி என்ற ஒன்றுதான். இவ்வுலகில் இருக்கக்கூடிய பொருள்கள் மீது இருக்கக்கூடிய மயக்கத்தினை போக்கி போற்றுகின்ற அறிவினை தெளிவு பெறச் செய்து நம்முடைய உயிருக்கு அரிய துணையாக இருக்கக்கூடிய இன்பத்தை தருவது எதுவென்றால் கல்விதான். செல்வம் என்பது நமக்கு இன்பத்தை தராது. அது நமக்கு பயத்தை, அச்சத்தை தான் தரும். ஆனால் நமக்கு இன்பத்தை தருவது எதுவென்றால் கல்வி என்ற ஒன்றுதான். அதுதான் நம்முடைய உயிருக்கு அரிய துணையாக இருக்கக்கூடிய இன்பத்தை தருகின்றது. ஆகவே கல்வியை போற்றி அதனை கற்க வேண்டும் என்று கல்வியினுடைய சிறப்பினை பற்றி குறிப்பிடுகின்றார். புரிந்ததா மாணவர்களே? கல்வி என்ற ஒன்றுதான் நம்மை சிறப்படைய செய்யும். கல்விதான் நம்மை உலகிற்கு அடையாளப்படுத்தும். நம்மை வழிநடத்தி செல்வதும் கல்விதான். நமக்கு பல சிறப்புகளை தருவதும் நாம் கற்ற கல்விதான். பிற உயிர்களின் மீது நாம் கருணை கொள்ளச் செய்வதும் நம்முடைய அறிவை சீராக்குவதும் அதே கல்விதான். உலக பொருள்களின் மீது இருக்கக்கூடிய மயக்கத்தினை போக்கி நாம் போற்றுகின்ற அறிவினை தெளிவு பெறச் செய்வதும் அதே கல்விதான்.
நம்முடைய உயிர்க்கு அரிய துணையாக இருக்கக்கூடிய இன்பத்தை தருவதும் கல்வி என்ற ஒன்றுதான். ஆகவே அந்த கல்வியினை போற்றி கற்க வேண்டும். கல்வியினுடைய சிறப்பினை உணர்ந்து அதனை நாம் கற்க வேண்டும் என்று சொல்கின்றார். கல்வியில் சிறந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் மாணவர்களே. ஏனென்றால் கல்வி என்ற ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு எடுத்துக்காட்டுவதாக இருக்கும். கல்வியில் உயர்ந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களைப் போல நாமும் உயர வேண்டுமென்றால் கல்வியை கற்க வேண்டும். அதனால் தான் இளமையில் கல்வி என்று சொல்கின்றார்கள். இளமையில்தான் கல்வியை கற்க வேண்டும். ஆக கல்வியினை நன்கு கற்றுக்கொள்ளுங்கள். விரும்பி கல்வியினை கற்றுக்கொள்ளுங்கள். விருப்பத்தோடு நீங்கள் படியுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உயர்த்தும். புரிந்ததா மாணவர்களே? கல்வியினை கற்று மேலும் பல சிறப்புகளை நீங்கள் பெறுவீர்களாக. நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது நீதி வெண்பா என்பது. கற்றவர்களினுடைய வழிதான் அரசு செல்லும் என்று சொல்கின்றது சங்க இலக்கியம். தொண்டுமளவு ஊறுகின்ற நீரைப் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கின்றது திருக்குறள். கல்வியை போற்றுவதை புறநானூற்று காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். பூக்களை நாடிச் சென்று தேன் பருகக்கூடிய வண்டுகளைப் போல நல்ல நூல்களை நாடிச் சென்று அறிவினை நாம் பெற வேண்டும். கல்வி என்ற ஒன்றுதான் நம்மை சிறப்படைய செய்யும். பிற உயிர்களிடத்தில் கருணை கொள்ளச் செய்வதும் நம்முடைய அறிவை சீராக்குவதும் கல்விதான். நமக்கு உலகப் பொருள்களின் மீது இருக்கக்கூடிய மயக்கத்தை போக்கி போற்றக்கூடிய அறிவினை தெளிவு பெறச் செய்து உயிர்க்கு அரிய துணையாக இருக்கக்கூடிய இன்பத்தை தருவதும் கல்வி என்ற ஒன்றுதான் என்று கல்வியினுடைய சிறப்பினை செய்குதம்பி பாவலர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அதனை நாம் நன்கு உணர்ந்திருப்போம். கல்வியில் சிறந்தவர்களாக நாமும் நம்மை நிலைநிறுத்துவோம் இவ்வுலகில். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 106. பக்கம் எண் 106 நீதி வெண்பா என்பதில் ஆரம்பித்து நூல்வெளி வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு கற்பவை கற்றபின் இருக்கின்றதா. எதிர்காலத்தில் நீங்கள் பயில விரும்பும் கல்வி குறித்து வகுப்பறையில் கலந்துரையாடி குறிப்பறை உருவாக்குக என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது உங்களுக்கு ஒரு செயல்பாடு அல்ல, உங்களுடைய எதிர்கால கல்வி என்ன என்பதை நீங்கள் இன்றைய வீட்டு பாடத்தோடு எழுதி அதனோடு இணைத்து அனுப்புங்கள். எதிர்காலத்தில் நீங்கள் பயில விரும்புகின்ற கல்வி, எதிர்காலத்தில் நீங்கள் எந்த கல்வியினை கற்க விரும்புகின்றீர்கள், அதற்கான காரணம் என்ன, என்ன காரணத்திற்காக அதனை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள் என்பதனை இன்றைய வீட்டு பாடத்தோடு இணைத்து அனுப்புங்கள். புரிந்ததா மாணவர்களே? அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 121. பக்கம் எண் 121 குருவினா. இரண்டாவது குருவினா, செய்குதம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்கத் தொடர்களாக்குக. செய்குதம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்கத் தொடர்களாக்குக. அதற்குரிய விடையானது உங்களுடைய கோணா தமிழ் உரையில் பக்கம் எண் 153 இடம்பெற்றுள்ளது. பக்கம் எண் 153 செய்குதம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்கத் தொடர்களாக்குக. கருணையை பெருக்க கல்வியை கற்க, அறிவை திருத்தி அகன்ற அறிவை பெற கல்வியை படி, கல்வியை கற்று மயக்க மறுப்பாய், உயிருக்கு உறுதுணை உண்மை கல்வியே. இந்த வினாதான் வீட்டுப்பாடம். இந்த வினாவிடையை ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். எழுதுவது ஒருமுறை, படிப்பது பலமுறை. தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள்.
அடுத்து தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 121 பலவல் தெரிய என்பதில் 4வது வினா. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை என்ற இவ்வடியில் குறிப்பிடுவது எது? தமிழ், அறிவியல், கல்வி, இலக்கியம். இந்த அடிகளில் எதனை பற்றி குறிப்பிடப்படுகின்றது? கல்வி. குறித்து கொண்டீர்களா? அதேபோல் அருந்துணை என்பதை பிரித்தால் எவ்வாறு பிரியும்? அருமை கூட்டல் துணை, அரு கூட்டல் துணை, அருமை கூட்டல் இணை, அரு கூட்டல் இணை. அருமை கூட்டல் துணை. குறித்து கொண்டீர்களா? நன்றி. மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.